ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். vlog நம்பர் 14. லாஸ்ட் டைமே கிச்சனுக்கு ஒரு சில பாத்திரம் வாங்கணும்னு யோசித்து டிமார்ட் போயிட்டு வாங்காமல் வந்தாச்சு. சரவணா போய் போகலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் சண்டே சரவணா ஸ்டோர்ஸ் தான் போனோம். டி நகரில் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே 100 rupeesக்கு நிறைய போட்டிருந்தாங்க. ஒரு தட்டு 100 ரூபா, டம்ளரு, டவரா செட்டு, டிஃபன் பாக்ஸு, வெஜிடபிள் சாப்பர்ஸு, ஜாடி, கட்டரு, கிளிப்ஸு, இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க 100 rupeesக்கு. பார்த்துட்டு அதில் எனக்கு எதுவும் தேவைப்படுற மாதிரி தெரியலை. ஸோ நான் சும்மா பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டேன். அது முடித்ததுக்கப்புறம் சின்ன படியிலேருந்து பெரிய படி வரைக்கும் இருக்குது. செம்படம்லாம் கலர் கலராக வச்சுருக்காங்க. அப்புறம் கடாயெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டோலியம் தான், நல்ல அழுத்தமாக இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கலான்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். பின்னாடியே அப்பாவும் பொண்ணும் வந்து என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ வாங்காதீங்க அவ்வளோ வாங்காதீங்கன்னு நம்மளை டென்ஷன் படுத்திகிட்டு இருந்தாங்க. சரி, நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. செம்பில் தவளையே வச்சுருந்தாங்க. விலையெல்லாம் எனக்கு கரெக்டான ஒர்த்தாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் எப்பொழுதும் சரவணா ஸ்டோர்ஸில் மற்ற கடைங்களை விட கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். அதை நான் வந்து மற்ற கடைங்களோட கம்பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். செம்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பவுடர்லாம் கூட வச்சுருந்தாங்க. விளக்குறதுக்கு குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நிறையாவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் டேமேஜஸும் நிறையா இருக்கும். பார்த்து தான் எடுக்கணும். சிலுவெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, ஜீசஸ் போட்டு. நான் இதை மாதிரி நான் பார்த்ததில்ல, அதுவும் பித்தளையிலலாம் நான் பார்த்ததில்ல. இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் கேண்டில் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விளக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சந்தனம் குங்குமம் வச்சு கொடுக்கறதுக்கு பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. இது குபேரர் அகல் விளக்கு, இதுவும் நல்லா இருந்துச்சு. செம்பில் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ஷோகேஷில் இந்த மாதிரி பசு மாடு கன்றுக்குட்டியும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா ஐம்பொன்னுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. எல்லா சாமியுமே ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்தது. விநாயகர், லக்ஷ்மி, கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், வராகி அம்மன், முருகன் சிலை எல்லாமே இருந்தது. இது வந்து உள்ள விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, கிளாஸ் போட்டு ஏற்றி வச்சா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாமான் வாங்கலான்னு பார்த்தாக்கா அப்பாவும் பொண்ணு எங்கே போனாங்கன்னே தெரியல. சரி, இவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு பார்த்தா பாப்பாவோட செக்ஷனுக்கு 2nd ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் 2nd ஃப்ளோர் போனேன். அங்கே பார்த்தா டப்பர் வேர்ஸ்லாம் இருந்துச்சு, சிக்னோரா வேர் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. சட்டி பானையிலேயே டம்ளர் மாதிரி, மக்கு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உட்டுலேயே வாட்டர் பாட்டிலு, மீன் குழம்பு சட்டி, சின்னதாக சட்டி, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த இடிக்கிற கல் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருந்தது. மார்பிளில், கடப்பாக்கல், ஒயிட் மார்பிள், கிரானைட்டு எல்லாத்துலேயுமே இருந்தது. தோசைக்கல், கடாய், தவா எல்லாம் இருந்துச்சு. அது இரும்பில் நான் அந்த மாதிரி குரடு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வரலான்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபர்னிச்சரு. அப்புறம் எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது நான்ஸ்டிக் தவா. கடைசியாக ஒரு சின்னதாக ஒரு குழம்பு சட்டியும் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு குழம்பு சட்டி, இது மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நீங்களாம் இல்லாதப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.